நினைந்த மாதிரி நினைந்த ஒரு பிறப்பே நமக்கு கிடைக்காது. நம்ம சரி அடுத்த பிறப்பு தான் ஒரு ராஜா வீட்டில் பிறக்கலாம் அப்படின்னு நினச்சி பிறந்த முடியுமா என்ன? இல்லை. நம்ம பிறப்பு இந்த இந்த வினாடி உயிரை விட்டுட்டோம்னா உசிரி எங்கே போகலையும் தெரியாது. நரகத்துக்கு போகுமா, சொக்கத்துக்கு போகுமா, திருவடிக்கு போகுமா, இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடக்குமானே தெரியாது. ஏன் புல்லாகி பூடாகி இப்போ சொன்னார் இல்லையா, கல்லாய் கல்லாயின்னு என்ன அசையாம கடக்க வேண்டியதுதான். எத்தனை வருஷத்துக்கு போட்டு கடக்கட்டும், ஒரு 1000 வருஷத்துக்கு கடனை கடக்க வேண்டியதுதான். இது என்ன ஆகிறதுனாரு ஒண்ணுமே பண்ண முடியாது. எனவே இந்த சட்டையை கழட்டி விட்டா அடுத்த சட்டை நம்மை கேட்டு கொடுக்கப்படுவது இல்லை. ஏன்? நமக்கு நல்ல சட்டை எடுக்க தெரியாது. நமக்கு நல்ல சட்டை எடுத்து போட்டுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் சாமியா பார்த்து என்ன பண்ணுவாரு, சட்டை நான் பார்த்துக்கிறேன், டிசைன் என்ன சட்டை என்ன டிசைன் கொடுக்கணும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொடுத்தங்காட்டி தான் நம்ம எங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம், சிவமடத்தில் வந்து உட்கார்ந்துருக்குறோம். புரியுதுங்களா? இப்போ சும்மா கொஞ்சம் கற்பனை நினச்சி பாருங்களேன். இந்த பிறவிக்கு வருவதுக்கு முன்னாடி இந்த பசங்கள்லாம் காலேஜ் படித்து முடிச்சுன்னு இப்போல்லாம் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டாங்க இல்லைங்களா, கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க சென்னைக்கு. எதுக்கு? எந்த காலேஜில்ப்பா சேர்ந்துக்கிற அப்படின்னு கூப்பிடுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி நாம் இந்த பிறவிக்கு வரக்கு முன்னாடி நம்மளை சாமி கூப்பிட்டு ஒரு உட்காருப்பா, ப்ளீஸ் டேக் யுவர் சீட், உட்கார்ந்தாச்சு. அப்புறம் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன் சாமி. சரி, எந்த நாட்டில் போய் பிறக்கலான்னு இருக்கிற? நம்மகிட்ட ஒரு நாட்டு சார் எந்த நாடுன்னு சொல்ல ஒரு பட்டியல் கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, இந்த பட்டியல் வச்சுக்க. அப்படியே இது வரிசையில் போட்டு அப்படியே வரிசையாக போட்டுருக்குது. அப்படியே பேரை படிச்சுட்டே வந்தோம். இந்தியான்னு டிக் பண்ணுவீங்களா என்ன? இந்தியா அது வேண்டாம், எது பார்க்கறது வேற ஏதாவது டிக் பண்ணியிருப்போம். சரி, ஒருவேளை இந்தியா தான் அப்படின்னா மேலே காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது, திருப்பத்தூரையே டிக் பண்ணியிருப்போம். எங்க அங்கே ஊட்டி எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஊட்டிக்கு போயிருக்கலாம், கொடைக்கானல் போய் பிறந்துக்கலாம். இப்படி எங்கேயாவது ஒன்று டிக் பண்ணியிருப்போமா இருக்கும். சாமி அதை டிக் பண்ணுற வேலை அவர் இப்போ ஒன்னொன்னே நம்மளை கேட்டான்னு வச்சுக்க, உனக்கு ஆறுப்பா அப்பாவா வேணும் நம்மளை கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இந்த தமிழ்நாட்டிலேயே யாரு செல்வாக்கா இருக்கிறாங்களோ அல்லது யாரு செல்வம் உடையிற ஆளா இருக்கிறாரோ அங்க போடு சாமின்னு கேட்டுப்போம். இப்படி ஒன்னொன்னு நம்மளை கேட்டு கேட்டு டிக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க தமிழ்நாட்டில் பிறந்து செல்வாக்குரிய இடத்துல பிறந்து செல்வ செழிப்புல பிறந்திருந்தா சிவமடத்துல கோடைக்கால பயிற்சி நடக்குது வாங்கன்னா வருவீங்களா என்ன? ஓ போயா வேலையை பாரு என்ன